பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்பும் பதிவில் இன்னைக்கு நாம சுவாரஸ்யமா தொடர்ந்து பல பகுதிகளை இனிவரும் நாட்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். யாருடைய தலைப்புன்னா சிவபெருமான். சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்திருக்கிறார். அந்த 64 திருவிளையாடலை பத்தி நாம ஒன்னொன்னா விளக்கமா கேட்டு இன்புற போகிறோம். திருவிளையாடல்னா என்ன? ஈசன் தன்னுடைய பக்தர்களை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பவர். ஆனா என்ன, கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. பக்தர்கள் கேட்டதும் டக்குன்னு ஒரு விஷயத்த கொடுத்துட மாட்டார். கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட விளையாடிட்டு சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம்தான் கொடுப்பார். ஆனா கண்டிப்பா கொடுத்துருவார். அப்படியே நம்மளை கீழே விட போற மாதிரி இருப்பார். ஆனா டபக்குன்னு அவர் கையால நம்மளை தூக்கி அவர்கிட்ட தோளோடு அணைச்சிப்பார். அவ்வளவு ஒரு கருணை மிகுந்தவன் தான் இந்த கருணாமூர்த்தி, கருணாநிதியான நமது சிவபெருமான். இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஃபர்ஸ்ட் திருவிளையாடல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல் வைத்த படலம். சிவபெருமான் தண்ணீர் பந்தல் போட்டிருக்கார். யாருக்காக, எதுக்காகன்றதை தெரிஞ்சுக்கலாமா? மதுரைக்கு சோமசுந்தரையும் அங்கையர்கண்ணி மீனாட்சியையும் தரிசித்துட்டு போனான் காடு வெட்டி சோழன். ஊருக்கு போனதும் அவன் மனசு நிறைவாவே இல்லை. ஏன்னா அந்த சொக்கநாதரின் அருளும் அங்கையர்கண்ணியின் அழகும் திரும்ப 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 மதுரைக்கு வா, என்னை பார்த்துட்டே இருன்னு சோழன் மனசுக்குள்ள சொல்ற மாதிரியே இருந்தது. அதனால அவனுக்கு ரொம்ப எப்படியாவது நாம திரும்ப திரும்ப பாண்டிய நாடுக்கு போகணும், அம்பாளையும் சுவாமியும் தரிசிக்கணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. அதுக்கு என்ன நினைச்சான், சரி முதல்ல நாம அடிக்கடி மதுரைக்கு சும்மா போக முடியுமா ஒரு ராஜாவா இருந்துட்டு, அதனால அந்த நாட்டு ராஜாவான பாண்டியனோடு நாம நல்ல நட்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த காடு வெட்டி சோழன். அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு நாடும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னா முதல்ல அந்த பாண்டிய நாடு ஆண்டுட்டு இருந்த ராஜேந்திரனுக்கு என்ன பண்றாருன்னா, தன்கிட்ட இருந்து தன் அமைச்சர் மூலியமா நிறைய தங்கம், வைரம், வெள்ளி பொருட்கள்லாம் பரிசா அனுப்புறார். ஏற்கனவே இந்த காடு வெட்டி சோழன் சொக்கநாதர் மேலேயும் மீனாட்சி மேலேயும் ரொம்ப பக்தியோடு இருந்ததை அறிந்திருக்கிறார் இந்த பாண்டிய நாட்டு ராஜேந்திரன். அதனால சரி, இவர் ரொம்ப சிறந்த பக்திமானா இருக்காரே, அதனால அவருடைய பரிசெல்லாம் நாம ஏத்துக்கலான்னு ஏத்துண்டு இவர் என்ன பண்றாரு, பாண்டியன் ராஜேந்திரன் தாங்கிட்ட இருக்க முத்து மாலைகள் அந்த மாதிரி ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் எல்லாம் சோழ நாட்டுக்கு மறுபடியும் அனுப்புறார். இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் முதல்ல நட்பு ஆரம்பிக்குது. இப்ப என்ன நினைச்சான் இந்த சோழன், காடு வெட்டி சோழன், இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நட்பை உறவா மாத்திக்கணும் அப்படின்ற யோசனை அவனுக்கு வருது.